நெல்லை டவுனில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு கூட்டம் சேராததால் பல இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டனர். இதனால் பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். நெல்லை டவுனில் நேற்று நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு யாரும் வராததால் பெரும்பாலான நாற்காலிகள் காலியாக கிடந்தன. இதனால் கூட்டம் சேர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளில் மக்கள் அழைத்து வரப்பட்டனர். இதன் காரணமாக பல கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் பல இடங்களில் வாகன போக்குவரத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விழாவுக்கு தேவையான மின்சாரம் கொக்கி போர்ட் திருடப்பட்டது. இதுகுறித்து மின்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மின்சார திருட்டு காரணமாக தெரு விளக்குகள் பல இடங்களில் எரியவில்லை என்பதோடு மின்தடையும் ஏற்பட்டது. விதிகளை மீறி எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டத்திற்கு ஒரு இடத்தில் கூட ஜெனரேட்டரை பயன்படுத்தாமல் மின்சாரத்தை மின் கம்பங்களிலிருந்து கொக்கி போட்டு திருடி இருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்களில் செல்லுகிறவர்கள் உட்பட அனைவரையும் தடுத்து நிறுத்தியதன் விளைவாக அண்ணா சிலை அருகே பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் அடிதடி ஏற்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதால் இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். இதற்கான பதிலை வருகிற தேர்தல்களிலே மக்கள் தெரிவிப்பார்கள். மேலும் விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி மேடையில் என்ன பேசுவது என்று புரியாமல் அருகில் அமர்ந்திருந்த எம்பிகளிடம் அடிக்கடி கேட்டு பேசியது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை முகம் சுளிக்க வைத்தது.